Hello friends. Previously SSC JDO கேட்ட மென்டல் எபிலிட்டி क्वेश्चंस நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். TNPSC JDO and JEE கான ஆன்லைன் கிளாஸ் and டைரக்ட் கிளாஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. விருப்பப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். For further details you can call the displayed number. Detailed video லிங்க்கும் descriptionல கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. First question பாருங்க. The radius and height of a cone are 7 cm and 24 cm respectively. Find the surface area of the cone. Surface area என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Surface area of the cone. Surface area of the cone. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா pi r square plus pi r l. ஓகே, pi r square plus pi r l. ஸோ இது வந்து l. ஸோ ஃபார்முலாஸ் நீங்கள் தனியாக நோட்டில் எழுதி வச்சுட்டே வாங்க. ஓகே, ஸோ வந்து ஃபார்முலா வந்து ஒவ்வொரு ஃபார்முலா பார்ப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தனியாக ஒரு டேபிளில் கால மாதிரி போட்டு ஸோ கோன் தனியாக, சிலிண்டர் தனியாக, க்யூப் தனியாக, ஸோ மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ பை வந்து 22/7. பையோட வேல்யூ வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், 22/7 தான். ஸோ ரேடியஸ் வந்து ஆர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ரேடியஸ். கொஸ்டினில் ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? ஹைட் சொல்லியிருக்காங்க. ஹைட் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல் டினோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லுங்கிற வேறு ஒன்றும் இல்லை, லேட்ரல் அப்படிம்பாங்க. லேட்ரல் தான் என்ன எல்லுன்னு டினோட் பண்ணுவாங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன்னா, ஓகே, ஸோ இங்கே வரைகிறேன். ஸோ இதான் கோன்னு வச்சுக்கோங்க. இதான் கோன். சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறது வந்து ஹைட். ஸோ கீழே இருக்க வந்து பேஸ். சென்ட்ரல் லைன் வந்து நம்ம ஹைட் சொல்லுவோம், கீழே இருக்க பேஸ் சொல்லுவோம். இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் லேட்ரல் ஹைட் அப்படிம்போம். ஓகே, ஸோ லேட்ரல் ஹைட் இல்லாட்டி லேட்ரல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் நம்மளுக்கு லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேட்ரல் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ லேட்ரல் ஃபார்முலா தனியாக எழுதிக்கோங்க. ஸோ லேட்ரல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். லேட்ரல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ அப்போ லேட்ரலோட வேல்யூ என்ன வரும்? ஆர் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் 24, 576. ஓகே, 24 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 576. ஆர் ஸ்கொயர் அதாவது 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625 வருமா? அப்போ எல் ஈக்குவல் ரூட் ஆஃப் 625னா எல்லோட வேல்யூ என்ன வரும்? 25 வரும். கிளியரா? இப்போ நம்ம ஆர் ஹச் அதாவது ரேடியஸ் அண்ட் ஹைட் வச்சு எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எல்லோட வேல்யூ நம்ம அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இது மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ பையார் ஸ்கொயர் இருக்குது, பையார் இருக்குது. இதில் பையார்னு வெளியே எடுக்கலாமா? ஸோ பையார்னு வெளியே எடுத்தே அப்படின்னா 1 ஓகே ஆர் வருமா? ஆர் ப்ளஸ் எல்னு வரும். கரெக்டா? பையார்னு வெளியே எடுத்தேன்னா ஆர் ப்ளஸ் எல்னு வரும். இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்தோம்? 7 பார்த்தோமா? ஆரோட வேல்யூ 7. ஸோ இங்கே ஆரோட வேல்யூ 7 ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? 25 வருது. 25 கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 22 இன்ட்டு 7 + 25 32 வருமா? கரெக்ட் தான். ஓகே, ஸோ 22 × 32 வரும். ஸோ 22 × 32 ஆன்சர் வந்து 704. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 704 வரும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் a sum of ₹800 10% per annum compounded semi-annually becomes 926.10 சொல்லியிருக்காங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். அதே காம்பவுண்டட் செமி ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் காம்பவுண்ட் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அமௌண்ட் ஃபார்முலா எழுதினா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா P × 1 + R/100. ஃபார்முலா நீங்கள் நோட் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. டு தி பவர் ஆஃப் n. அவ்வளோதான், இதுதான் அமௌண்ட்டோட ஃபார்முலா. இதே அமௌண்ட்டோட நான் என்ன பண்ணுன்னா, ஓகே நான் தனியாக எழுதுறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 டு தி பவர் ஆஃப் n மைனஸ் ஆஃப் P. அமௌண்ட்டோட ஃபார்முலாலேருந்து அந்த பிரின்சிபலை நான் மைனஸ் பண்ணேன், எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். இந்த கொஸ்டின் நீங்கள் அமௌண்ட் ஃபார்முலா எடுக்கலாம். காம்பவுண்ட் ஃபார்முலா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஆனால் நம்ம அமௌண்ட் ஃபார்முலாவே எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ காம்பவுண்ட் ஃபார்முலா எரேஸ் பண்ணிடுறேன், இது வேண்டாம். ஸோ அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 926.1. ஓகே, 101. ஓகே, ஸோ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க? 800 சொல்லியிருக்காங்களா? இன்ட்டு 1 + R என்னது? 5/100. எதுக்காக நான் இங்கே 5 போடுறேன்? ஆனால் கொஸ்டினில் பாருங்கள் 10% சொல்லியிருக்காங்க. 10% பெர் ஆனம் தான், 1 இயருக்கு தான்.
அப்போ நம்ம ஹாஃப் இயர்லி பார்க்குறப்ப 500 தான் போடணும், பாதி தான் எடுத்துக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்ட்டு என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 9261 டிவைடட் பை 8000 போடலாமா? 800 கீழே போயிடும், இங்கே பாயிண்ட் இருக்கனால கீழே நான் 8000 போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு, ஸோ இது என்ன வருது நம்மளுக்கு 100, 105 டிவைட் பை 10, 21 டிவைட் பை 20 வரும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், 21 டிவைட் பை 20 டு தி பவர் ஆஃப் n வரும். இப்போ இந்த வேல்யூவை நான் 21 டிவைட் பை 20 மாற்றணும். கீழே 8000 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 20 நான் எதை வச்சு பவர் பண்ணேன்னா 8000 வரும். 20யை க்யூபால் பவர் பண்ணால் 8000 வருமா? ஸோ அப்போ இங்கே 21 கியூப் டிவைடட் பை 20 கியூப்னு வரும். ஸோ என்ன நான் டோட்டலாக கியூப்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக கியூப் ஈக்குவல் டு 21 டிவைட் பை 20 டு தி பவர் ஆஃப் n. 21 கேன்சல் பண்ணோம்னா என்னோட வேல்யூ என்ன வருது? 3 வருது. என்னோட வேல்யூ 3, ஆப்ஷன் உங்களுக்கு 3 இருக்கும், நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிடாதீங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்டட் ஆனுவலி, செமி ஆனுவலின்னு கேட்டிருக்காங்க. செமி ஆனுவலினா 3 செக்மெண்ட்டாக நான் இந்த அமௌண்ட்டை வந்து கட்டியிருக்கேன். இந்த 800 ருபீஸ் வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட் 126.1 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டை 3 செக்மெண்ட்டாக கட்டியிருக்கேன். அதான் கணக்கு. 3 இயர்ஸாக கட்டல, 3 செக்மெண்ட்டாக கட்டியிருக்கேன். ஹாஃப் இயர்லி பேசிஸில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ மொத்தம் நான் எப்போ கடனை அடைச்சி முடிச்சிருப்பேன்? 1/2 இயர்ஸில் அந்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பேன். கிளியரா? 3 6 months ஈக்குவல் டு 1/2 இயர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Ashok deposited rupees 10,000 in a bank at a rate of 8% per annum. Find the simple interest for 5 years சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அசோக் வந்து 10,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. எத்தனை பர்சன்டேஜில்? 8%. இந்த பர்சன்டேஜ் எப்பயுமே per annum தான், per year கணக்கு தான். ஓகே, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 years. 5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 8%, 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 40% வருமா? அப்போ 10,000ல் 40% எவ்வளோன்னு பார்க்கணும். ஆன்சர் 4,000. ஓகே, நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அவங்க சொல்லியிருக்காங்களா 10,000 ருபீஸ்னு? ஓகே, இன்டூ, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைடட் பை 100. சால்வ் பண்ணலாமா? 0 கேன்சல் ஆயிரும். 8 5s are 40 into 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4,000 ருபீஸ். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு ஃபார்முலா பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் நோட்டில் வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, a reduction of 20% in the price of the rice enables a person to buy 3.5 kg more rice for rupees 770. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியலன்னா அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் 20% தி ப்ரைஸ் ஆஃப் தி ரைஸ். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். எப்பயுமே நான் ஒரு அமௌண்ட் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு ஒரு பேக் நிறைய அரிசி வாங்கிட்டு வருவேன். அன்னைக்குன்னு பார்த்து அரிசி வந்து கிலோவுக்கு வந்து 20% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் பேக் நிறைய அரிசி வாங்குற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அதே அமௌண்ட்டை கொடுத்து பேக் நிறைய அரிசி வாங்கிட்டு ப்ளஸ் 20% ரேட் குறைஞ்சிருக்கா, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன், என் கையில் வாங்கிடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் வீட்டுக்கு கொண்டு வராமல் திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்குறேன், 3.5 kg எக்ஸ்ட்ரா வாங்குறேன். அப்போ இந்த 3.5 kg ரைஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னா அது எதனால் எக்ஸ்ட்ரா வாங்குறேன், அமௌண்ட் குறைஞ்சனால. இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 770 ருபீஸ் நான் எப்பயும் கடையில் கொடுத்துட்டு அரிசி வாங்குறேன், எக்ஸ்ட்ரா எனக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட் நான் திருப்பி கொடுத்துட்டு 3.5 ருபீஸ் வாங்குறேன். சாரி 3.5 kg நான் எக்ஸ்ட்ரா வாங்குறேன். இப்போ 770ல் எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, 20%. அப்போ 770ல் 20% எவ்வளோன்னு பாருங்கள், 20%. ஸோ 00 கேன்சல் ஆயிருமா? ஓகே, 77 into 4னா சாரி 77 into 5 2 அப்படின்னா 154 வரும். அப்போ 154 ருபீஸ்க்கு அதாவது அந்த 154 ருபீஸை என் கையில் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த 154 ருபீஸ் நான் வீட்டுக்கு கொண்டு வராமல் திருப்பி கடையிலே கொடுத்து 3.5 kg எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்குறேன். அப்போ அந்த 3.5 kg ருபீஸ் சாரி 3.5 kg வாங்குறேன்னா இந்த 3.5 kg ரைஸ் வந்து எதுக்காக எனக்கு கிடச்சிருக்கு, இந்த 154 ருபீஸ் நான் கொடுத்தனால எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 154 ருபீஸ் எதுக்காக எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு 20% எனக்கு ரேட்டில் குறைஞ்சனால. ஓகே, ஸோ அப்போ 154 ருபீஸுக்கு 3.5 kg ரைஸ் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 கிலோ அரிசியோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம இதை கால்குலேஷன் பண்ணுற பூராமே ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான். ஏன்னா எனக்கு அமௌண்ட் ரெடியூஸ் ஆனனால தான் இந்த வேல்யூலாம் எனக்கு வந்திருக்கு. சப்போஸ் அமௌண்ட் ரெடியூஸ் ஆனால் இந்த வேல்யூலாம் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அப்போ இதை நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ 154ங்கிறது 3.5 kg 3.5 எப்படி இல்லைன்னா 7/2 எழுதலாமா?
ஏன்னா எனக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் 7/2 எழுதிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 22 டைம்ஸ் வருமா, ஸோ 44 rupees வரும். 44 rupees per kg. இந்த 44 rupees per kgங்கிறது ரெடியூஸ்டு ப்ரைஸ். ரெடியூஸ்டு ப்ரைஸ் அமௌண்ட் குறைஞ்சனால தான் எனக்கு இந்த கால்குலேஷன் ஃபுல்லாக வந்திருக்கு. சப்போஸ் இந்த 20% அமௌண்ட் குறையலைன்னா இந்த கால்குலேஷன் எதுவுமே வந்திருக்காது. அப்போ இந்த 44 rupees per kgங்கிறது ரெடியூஸ்டு ப்ரைஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 44 rupeesங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 80%. ஏன்னா ஒரிஜினல் எப்பயுமே 100% இருக்கும். அதில் ஒரு 20% எனக்கு ரெடியூஸ் ஆனனால தான் எனக்கு இந்த 44 rupees கிடச்சிருக்கு. கிளியரா, ஒரிஜினல் எப்பயும் 100% இருக்கும், அதில் ஒரு 20% ரெடியூஸ் ஆனால் எனக்கு 44% கிடச்சிருக்கு. அப்போ 44ங்கிறது 80% அப்படின்னா 100% எவ்வளோ? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ அதை டிவைட் பண்ணுங்கள், எது நம்ம கண்டுபிடிக்கணும் அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, ஆப்டிடியூடில் நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இதே தான். எதை நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதை டிவைட் பண்ணுங்கள், எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 11 டைம்ஸ் போச்சுன்னா இங்கே 2 டைம்ஸ் போகும். ஸோ இங்கே 5. ஸோ ஆன்சர் 55. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ், இது வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ். கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். உங்களுக்கு ரெடியூஸ் ப்ரைஸ் கேட்டால் நீங்கள் டக்குன்னு 44 கிளிக் பண்ணிருங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டால் 55 தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் ரெடியூஸ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 44ங்கிற வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆனால் அவங்க கேட்டது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் தான், ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ் இல்லை. ஸோ கொஸ்டின் எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A cylindrical iron pillar 49 centimeters high and 6 centimeters in radius is surmounted by a cone 14 centimeters high. The volume of the pillar is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் கரெக்டாக படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் அயன் பில்லர் 49 centimeters ஹை அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் இந்த அயன் பில்லர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வரையினா ஸோ இதான் அந்த அயன் பில்லர். ஓகே, ஸோ இதான் அந்த அயன் பில்லர். இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 centimeters இருக்குது. ஓகே, இந்த ஹைட் வந்து 49 centimeters சொல்லியிருக்காங்க. இந்த ரேடியஸ் பார்த்தீங்களா, இதான் ரேடியஸ். ஓகே, இந்த ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 6 centimeters சொல்லியிருக்காங்க. 6 centimeters. ஓகே, உங்களுக்கு வந்து மேலே கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. 6 centimeters இஸ் சர்மவுண்டட் பை எ கோன். சர்மவுண்டட்னா வேறு ஒன்றும் இல்லை, அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோன் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு கோன் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதான் கோன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் கோன். இந்த கோன் வந்து இப்படி மேலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த பில்லரோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஆமாம், வால்யூம் ஆஃப் தி பில்லர். இந்த மொத்த பில்லரோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த கோனோட ஹைட் சொல்லியிருக்காங்களா, 14 centimeters ஹை. ஸோ ஹைட்டுங்கிறது சென்டர் வேல்யூ தான். அதான் இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹைட். இது என்னது, நம்ம இது என்னன்னு பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே லேட்ரல் ஹைட்னு பார்த்தோமா, லேட்ரல் ஹைட். இது வந்து பேஸ், இது பேஸ், இது ஹைட், இது லேட்ரல் ஹைட். அந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் தி பில்லர் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மொத்த வால்யூம் கேட்டிருக்காங்க. இல்லை என்னென்ன ஃபிகர்ஸ்லாம் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது ப்ளஸ் ஒரு கோன் இருக்குது. ஓகே, ஸோ சிலிண்டர் COன்னு போட்டுக்கிறேன் ப்ளஸ் கோன் CON போட்டுக்கிறேன். ஓகே, சிலிண்டர் இருக்குது, ஒரு கோன் இருக்குது, ரெண்டுக்குள்ளே வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் தி கோன் ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் போதுமா? அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து πr²h. πr ஸ்கொயருங்க நம்ம எதை பார்ப்போம், சர்க்கிள் பார்ப்போமா? πr ஸ்கொயருங்கிற டயமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள், சாரி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஹச்சுங்கிறது ஹைட். ஸோ எப்படி இந்த சர்க்கிளில் வந்து ஒரு சிலிண்டரை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, பேஸ் வந்து சர்க்கிள் தானா, அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே சர்க்கிள், இந்த மாதிரி சர்க்கிள் வச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா இது என்ன மாறிடும், ஒரு சிலிண்டராக மாறிடும். அப்போ எவ்வளோ சர்க்கிள்ஸ் இருக்குது, 49 சர்க்கிள்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ கிளியராக ஒரு சர்க்கிள் எப்படி சிலிண்டராக ஃபார்ம் ஆச்சுன்னு ஓகே, நம்ம டீட்டெயில்டாக மென்சுரேஷன் பற்றி ஒரு டீட்டெயில் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டரும் கோன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்டருக்கான வால்யூம் எழுதியாச்சு ப்ளஸ் கோனுக்கான வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ கோன். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ கோன் ஃபார்முலா என்னதுன்னா, ஸோ ஹைட் இருக்குது, கோன் இருக்குது, வால்யூம்ல மொத்த பரப்பளவு தான். அப்போ கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ 1/3 πr²h. டன். ஸோ நம்ம ரெண்டு ஃபார்முலாவை எழுதியாச்சு. இப்போ இதில் காமனான டேர்ம்ஸில் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ காமனான டேர்ம்ஸில் என்ன இருக்குது, πr² இருக்கா, ஸோ πr². இந்த ஹச்சை வெளியே எடுத்துடக்கூடாது. எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, கோனுக்கு தனி ஹைட் இருக்குது, சிலிண்டருக்கு தனி ஹைட் இருக்குது. நம்ம வந்து H1 H2ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்.
வெறும் ஹைட்ஸ்னு போட்டு நீங்கள் காமனாக அதையும் நீங்கள் வெளியே எடுத்துடுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இங்கே H1 ப்ளஸ் 1/3 ஆஃப் இன்டூ H2. கிளியர். இப்போ பையோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஸோ 6 சென்டிமீட்டர்ஸ், ஸோ 6 போட்டுக்கேன், 6 இன்டூ 6. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளும் ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஒன்று தான், ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். நான் டயக்ராம் வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன், அது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ரெண்டுமே ஒன்று தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டூ H1க்கு இந்த ஹைட் 49 ப்ளஸ் 1/3 ஆஃப் H2ஓட ஹைட் என்னென்னு, ஸோ 14 சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 14 சொல்லியிருக்காங்க, எழுத விட்டுட்டுனா ஓகே, இங்கே 14 வந்துருக்கு, அப்போ இங்கே 14. கிளியரா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், வால்யூம் ஆஃப் தி பில்லர் என்னன்னு கிடச்சிடும். ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க முடியாது. ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் எழுதிடுறேன். ஸோ ஆன்சர் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, 6072. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகும், நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்சிஎம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுற வேல்யூஸ் கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து 6072. செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அட் தி ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எ சம் ட்ரிபிள்ஸ் இன் 2 years, தென் இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 27 times இருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறதில்ல, ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சம் ட்ரிபிள்ஸ் இன் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்கு, ட்ரிபிள்ஸ் 3 times 3 to the power of 1. எதுக்காக இந்த பவர் எழுதுறேன் அப்படின்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் will P into 1 plus R by 100 to the power of n. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே எனக்கு பவரில் இருக்குது, அதனால் கொடுத்துருக்க வேல்யூ பவர் கன்வெர்ட் பண்ணுறேன். 3 வந்து நீங்கள் வெறும் 3ஆக எழுதலாம், 3 to the power of 1 எழுதலாம். அப்போ 1 yearக்கு 2 years கணக்கு, சரி 1 timesக்கு 2 years கணக்கு வருது. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 27 times சொல்லியிருக்காங்க. இந்த 27 3யோட நான் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி கம்பேர் பண்ணலான்னா, பவர் வச்சு கம்பேர் பண்ணும், 9 into 3 போட்டுறக்கூடாது. ஓகே, அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா பவரில் கொண்டு வந்திருக்கனால இதையும் நான் பவர் கொண்டு வரணும். அப்போ 27 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 to the power of 3 எழுதலாமா? ஓகே, அப்போ 3 to the power of 1ங்கிறது 2 yearsனா 3 to the power of 3 என்ன வரும் நம்மளுக்கு, 3 to 6 years வரும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த 1ங்கிறது 2ஆக மாறி இருக்குது, அப்போ இன்ட்டு 2ஆ, அதே மாதிரி 3 என்ன பண்ணும், இன்ட்டு 2 பண்ணுங்க, ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து 6 years. தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit which is divisible by each one of the number 12, 18, 21 and 28. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 digitோட கிரேட்டஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்துருக்குங்க. அந்த நம்பர் வந்து 12, 18, 21 and 28ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். இந்த 4 நம்பரால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். நம்ம ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு எல்சிஎம் கான்செப்ட் உள்ளே வருது. ஃபஸ்ட் நீங்கள் 12, 18, 21, 28க்கான எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட் அந்த 4 digit நம்பர் என்னன்னு தெரியாதா? அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், ஒரு 4 digitல கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், 9999. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இதோட நீங்கள் 1 ஆட் பண்ணாலும் அது 5 digit நம்பராக மாறிடும். அப்போ இருக்கிற கிரேட்டஸ்டான நம்பர் என்னது, 9999. இது வந்து எக்ஸாக்டாக 12ஆலையும் 18, 21, 28ஆல எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ இதோட ஒரு சின்ன நம்பராக தான் இருக்கும், அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இதோட சின்ன நம்பராக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நம்பரை 12ஆல 18ஆல டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். 12, 18 என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 12, 18, 21 and 28 சொல்லியிருக்காங்க. இதுக்கான எல்சிஎம் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எப்பயுமே சின்ன வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் டேட்டா 6th டேபிள் கூட போடலாம், ஆனால் எப்பயுமே சின்ன வேல்யூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய வேல்யூக்கு வாங்க, அதான் உங்களுக்கு கரெக்டான எல்சிஎம் வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட் நான் 2 போடுறேன். ஸோ 2 போட்டால் இங்கே என்ன வரும், 6 வரும், 9 வரும், 21 அப்படியே தான் வரும். இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 28ங்கிறது 14 வருமா, திருப்பி நான் என்ன பண்ணாலும் திருப்பி 2வே போடுங்க. ஓகே, ஸோ 6னா 3 times போகும், இங்கே 9 அப்படியே வரும், 21 அப்படியே வரும், இங்கே 7 அப்படியே வரும். ஸோ இதில் நான் 2 போட்டால் வேஸ்ட் தான், எதாலும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நான் 3 போடலாமா, அப்போ 1, 3, 7, 7 வரும். திருப்பி இதில் 3 போட முடியாது, 7 போடலாம். ஓகே, ஸோ அப்போ 1, 3, 1 and 1. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ எல்சிஎம் என்னன்னு பாருங்கள். 2 to 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 into 7, 36 into 7 என்ன வருது, 7 3 42, 4 ஒரு ரிமைனிங் 7 6 42. ஓகே, 7 3 21, 21 plus 4னா 25 வருமா, 252 தான் உங்களுக்கு எல்சிஎம். அப்போ எல்சிஎம் எனக்கு என்ன கிடச்சி, 252 கிடச்சிருச்சு.
இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் போர்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல்சிஎம் ஹச் பற்றி ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஒரு நாள். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த எல்சிஎம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 999 வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 999 252ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 250ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூ தான் எனக்கு ஆன்சர். அப்போ என்ன டிவைட் பண்ணலாம், ஸோ டிவைட் பண்ணால் என்ன ஒரு 39 டைம்ஸ் வரும். இந்த 39 எனக்கு ஆன்சர் கிடையாது, 39 டைம்ஸ் வருது. அப்போ 252 39 பாயிண்ட் சம்திங் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு 39 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த பாயிண்ட் பூரா ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸாக்டாக எனக்கு என்ன கிடைக்குது, 39 வருது. அப்போ 252 எக்ஸாக்டாக நான் 239ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடச்சிரும். ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னா 9828. ஓகே, நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கிளியரா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸில் எல்சிஎம் எடுத்தோம். ஒரு எல்சிஎம் வேல்யூ வந்துச்சு. அந்த எல்சிஎம்மை வந்து இந்த ஹையஸ்ட் நம்பரோட டிவைட் பண்ணுறோம். அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற ஹோல் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். பாயிண்ட் எதுக்காக வருது, ரிமைண்டர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக டிவைட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரிமைண்டர் பூரா நம்ம எரேஸ் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸாக்டாக எதில் டிவைட் ஆகுது, 39ல் போகுது. அப்போ 252 39 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நீங்கள் வேணால் 9828 அந்த 12 18 21 28ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், டெசிமலில் வராது. ஸோ கிளியரா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி HCF ஆஃப் 2 numbers is 16 and the LCM is 160. If one number is 32 and the other number is, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ HCF ஆஃப் 2 numbers into LCM of 2 numbers is equal to அந்த 2 number x into y. அவ்வளோதான். HCF of 2 numbers into LCM of 2 numbers equal to x into y. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 numbers என்ன சொல்லியிருக்காங்க, HCF வந்து 16 சொல்லியிருக்காங்களா, இன்ட்டு LCM என்ன சொல்லியிருக்காங்க, 160 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஒன் நம்பர் இஸ் 32, ஒரு நம்பர் வந்து 32 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்காது, ஒய் வந்து நான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒய் எக்ஸ் மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் பண்ணலாமா, ஸோ 16 1 2 டைம்ஸ் போமா, ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் போகும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 80, இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் பாருங்க, a cone of height 7 centimeters and base radius 3 centimeters is carved a form of rectangle. ஸோ ரெக்டாங்கிள் பிளாக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாக்கோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 centimeters 5 centimeters and 2 centimeters சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது லென்த் பிரெத் அண்ட் ஹைட் சொல்லியிருக்காங்க. தி பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வேஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வுட் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் இருக்குது. ஓகே, ரெக்டாங்கிள் ஒரு மரக்கட்டைன்னு வச்சுக்கோங்க, ரெக்டாங்கிள் பிளாக் இருக்குது. அந்த பிளாக் என்ன பண்ணியிருக்காங்க, கோன் மாதிரி ஷேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேப் பண்ண என்ன பண்ணணும், ஸோ சைடில் இருக்க அப்புறம் ரிமூவ் பண்ணணுமா. ஓகே, ஸோ அப்படி ரிமூவ் பண்ணது போக அந்த ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர்ஸாக மாறிடுது. கோனோட ஹைட்டும் 7 சென்டிமீட்டர்ஸாக மாறிடுது. இந்த ரேடியஸ், அதாவது பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டராக மாறிடுது. அப்போ ரிமைனிங் வுட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வுட் வேஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் வால்யூம் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். வால்யூமுக்கும் ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3D ஃபிகர்னால் நம்ம வந்து வால்யூம் சொல்லுவோம், அதாவது மொத்த பரப்பளவு, அதாவது வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2D ஃபிகர், அதாவது சர்க்கிள் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான், அதுக்கு வந்து ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி கோன் என்னன்னு கண்டுபிடிக்க, வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள் பிளாக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க. வால்யூம் ஆஃப் தி கோன், ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள் பிளாக். ரெக்டாங்கிள் பிளாக்ல வேலை ஒன்றும் இல்லை, கியூபாய்டு தான். ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, கியூபாய்டு தான். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் அந்த வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள் பிளாக் ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஃபார்முலா எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா என்ன வருது, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ அதே மாதிரி வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள், ஸோ ரொம்ப ஈஸி தான். வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 1/3 பைனா 22/7 இன்டூ ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கோனோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்ஸ், அப்போ 339 இன்டூ ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 7 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, சால்வ் பண்ணலாமா. ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 3 டைம்ஸ் போமா, ஸோ எனக்கு 66 வருது. ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன வருது, 66 வருது. ஸோ அதே மாதிரி வால்யூம் ஆஃப் தி ரெக்டாங்கிள் பிளாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 × 5 × 2 சொல்லியிருக்காங்க. ஸோ 10 × 5 × 2 லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட், 10 × 5 × 2 5 to 10 எனக்கு 100 வருங்க, 100 வரும். அப்போ 100% இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்கை
கோணா மாத்திரப்ப எனக்கு 66% மாறிடுது. இப்போ கிளியரா உங்களுக்கு 100% இருக்க ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்கை நான் கோணா மாத்திரப்ப 66% மாறிடுது. அப்போ ரிமைனிங் வுட்டில் எங்கே போச்சு, அதாவது ரிமைனிங் பர்சன்டேஜ் எங்கே போச்சு, எனக்கு வந்து வேஸ்டேஜாக மாறிடுது. அப்போ 100 மைனஸ் ஆஃப் 66 என்ன வருது நம்மளுக்கு 34% வரும். 34% வந்து வேஸ்டேஜ். ஸோ கிளியரா ஆன்சர் வந்து 34%.